நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. விளக்கம். அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் நாளை வாக்கு எண்ணிக்கை மதியம் 2 மணிக்கு முடிவு தெரிந்துவிடும். புதுச்சேரியில் 9 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு. 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். மது போதையில் தகராறு, நண்பரை அடித்து கொன்ற குடி, நண்பர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். நாளை வாக்கு எண்ணிக்கை. புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் பாதுகாப்பு பணியில் 2600 போலீசார். மேலிட பார்வையாளர் ரஞ்சன்குமார் நேரில் ஆய்வு. புதுவை மாநில சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்தது. புதுவையில் 23 தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி, நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் அரசு கலைக்கல்லூரி ஆகிய 3 இடங்களிலும், காரைக்காலில் 5 தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கருணாநிதி பட்ட மேற்படிப்பு மையத்திலும், மாகேவில் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாமில் அரசு கலைக்கல்லூரியிலும் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை இந்த மையங்களில் நடக்கிறது. ஓட்டு எண்ணிக்கையை ஒட்டி புதுவையின் 4 பிராந்தியங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்துள்ளனர். ஓட்டு எண்ணிக்கை நாளான நாளை திங்கட்கிழமை புதுச்சேரியில் 3 ஷிப்டுகளில் 1250 போலீசார் ஓட்டு எண்ணும் மையம், சுற்றுப்புற பகுதிகள், நகர, புறநகர் மற்றும் கிராம பகுதிகளில் பணியில் உள்ளனர். அதிகாலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரை முதல் ஷிப்ட், மதியம் 1 மணி முதல் இரவு 9 மணி வரை இரண்டாவது ஷிப்ட், இரவு 9 மணி முதல் மறுநாள் காலை 5 மணி வரை மூன்றாவது ஷிப்ட் என போலீசாருக்கு பாதுகாப்பு பணி பிரித்து தரப்பட்டுள்ளது. இவர்களோடு 200 துணை ராணுவத்தினரும் பணியில் இருப்பார்கள். காரைக்காலில் 500, மாகேவில் 400, ஏனாமில் 450 போலீசாரும் அவர்களோடு தலா 100 துணை ராணுவ பாதுகாப்பு படையினரும் பணியில் ஈடுபடுகின்றனர். இவர்களோடு சிறப்பு அதிரடி படையினர், பெண் கமாண்டாக்களும் ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசாருக்கு ஆலோசனை கூட்டம் ஆசிரம கருத்தரங்கு மையத்தில் நடந்தது. தேர்தல் பிரிவு போலீஸ் சூப்பிரண்டு சரவணன் தலைமை வகித்தார். டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசாருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள 3 மையங்களை இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள மேலிட பார்வையாளர் ரஞ்சன்குமார், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் 3 மையங்களிலும் ஆய்வு மேற்கொண்டார்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணிக்கைக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார்கள். இவ்வாய்வின் பொழுது காவல்துறை சட்ட ஒழுங்கின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், தேர்தல் நடத்தும் அதிகாரி அர்ஜுனன் ராமகிருஷ்ணன் மற்றும் வாக்கு எண்ணிக்கை ஒருங்கிணைப்பு அதிகாரி சுதாகர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இன்று 9 மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 4440 மாணவர்கள் எழுதினர். மாணவர்கள் பல்வேறு சோதனைகள் செய்யப்பட்ட பிறகே தேர்வு அறைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS, BDS, BAMS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் ஆண்டுதோறும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் 2026-27 கல்வியாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கோரிமேடு கேந்திர வித்யாலயா பள்ளி, புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளி, காலாப்பட்டு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி, புதுச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், வில்லியனூர் கண்ணகி
அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி என 9 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் 4440 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். மேலும் நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு கண்காணிப்பாளர்கள் சோதனை செய்தனர். மேலும் மொபைல், ப்ளூடூத், வாட்ச் போன்ற மின்னணு சாதனம் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. பின்னர் மாணவர்கள் புகைப்படம் ஒட்டப்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் புகைப்பட அடையாள அட்டை ஆகியவற்றை சரிபார்க்கப்பட்ட பிறகே தேர்வு அறைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். குடிநீர் பாட்டில் தேர்வறைக்குள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அது வெளிப்படை தன்மையாக, அதாவது ஒளி புகும் தன்மையுடன் இருப்பதாக பார்த்த பிறகு அனுமதித்தனர். தேர்வு மையங்களில் காலை 11 மணி முதல் மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் குவிய தொடங்கினர். காலை 11:30 மணி முதல் 1:30 மணி வரை மாணவர்கள் சோதனை செய்யப்பட்ட பிறகு தேர்வறைக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. மதியம் 1:30 மணிக்கு பிறகு தேர்வு மைய நுழைவாயில் மூடப்பட்டது. அதன் பிறகு தேர்வு மையத்திற்கு வந்த மாணவர்கள் உள்ளே செல்ல அனுமதி அளிக்கப்படவில்லை. மேலும் தேர்வு மையங்களில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதேபோல மாகே மற்றும் ஏனாமிலும் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற பாண்டி மெரினாவில் இறந்து கரை ஒதுங்கிய டால்பின். புதுச்சேரி தமிழகத்தின் அடுத்துள்ள கடற்கரை நகரங்களில் ஒன்று. ஏராளமான சுற்றுலாவாசிகளை ஈர்க்கும் புதுச்சேரியின் பல கடற்கரைகள் உள்ளன. இந்திய பெருங்கடல் பகுதிகளில் டால்பின்கள் பரவலாக காணப்படுகின்றன. டால்பின்கள் பொதுவாக நடுக்கடலில்தான் கூட்டமாக இருக்கும். இருப்பினும் இனப்பெருக்க காலத்தில் நடுக்கடலில் இருந்து கடற்கரை நோக்கி வந்து திரும்பி செல்லும். அதன்படியே புதுச்சேரி கடல் பகுதியில் முகாமிட்டு சென்று வருகின்றன. புதுவை நகரம் முழுவதும் கடற்கரை மற்றும் நீர்நிலைகளை ஒட்டியே இருப்பதால் பல இடங்களில் காலை மற்றும் இரவு நேரங்களில் கூட உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலாவாசிகள் டால்பின்களை கண்டுள்ளனர். புதுச்சேரியின் ஆழமான மற்றும் அமைதியான பீச் என்று அழைக்கப்படும் செட்டர்னிட்டி பீச்சில் கரையோரம் டால்பின்கள் விளையாடுவதை காணலாம். சுண்ணாம்பாறு படகு குழாமில் இருந்து ஹவுஸ் போட் அல்லது தனிப்படகில் செல்லும் வழியில் டால்பின்களை பார்க்கலாம். இங்கு ஆரோவில் கடற்கரை, வெள்ளை மணல் கடற்கரை, பாறை பீச், பாரடைஸ் தீவு என்று புதுச்சேரியில் கடற்கரைகள் பல இடங்களில் டால்பின்களை பார்க்கலாம். புதுவை நகரம் முழுவதும் கடற்கரை மற்றும் நீர்நிலைகளை ஒட்டியே இருப்பதால் பல இடங்களில் காலை மற்றும் இரவு நேரங்களில் கூட உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாவாசிகள் டால்பின்களை கண்டுள்ளனர். புதுச்சேரியின் அழகான மற்றும் அமைதியான பீச் என்று கூறப்படும் செட்டர்னிட்டி பீச்சில் கரையோரம் டால்பின்கள் விளையாடுவதை காணலாம். சுண்ணாம்பாறு படகு குழாமில் இருந்து ஹவுஸ் போட் அல்லது தனிப்படகில் செல்லும் வழியில் பார்க்கலாம். காலை நேரம் அல்லது மாலை நேரத்தில் படகு பயணம் சென்றால் டால்பின்கள் விளையாடுவதை பார்க்கலாம். இந்த நிலையில் பாண்டி மெரினாவில் இறந்த நிலையில் டால்பின் கரை ஒதுங்கியது. திப்ராயப்பேட்டை பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் இறந்த நிலையில் டால்பின் ஒன்று கரை ஒதுங்கியது. டால்பின் 2.5 அடி நீளம், 7 கிலோ எடையும் இருந்தது. இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய டால்பினை பொதுமக்கள் பார்க்க திரண்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வம்பாக்கிரபாளையத்தை சேர்ந்த உயிர்காக்கும் ஊழியர் முத்துக்குமார் டால்பின் கரை ஒதுங்கியது குறித்து வனத்துறைக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் வனத்துறை ஊழியர்கள் அங்கு சென்று இறந்த நிலையில் இருந்த டால்பினை எடுத்து சென்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் நண்பர்கள் ஒன்றாக மது அருந்திய பொழுது போதையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் உடன் வந்த நண்பரை தடியால் அடித்து கொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சிவராந்தகம் பகுதியை சேர்ந்தவர் தேவா. இவர் சேலத்தில் உள்ள உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்தார். விடுமுறையின் பொழுது தேவா புதுச்சேரிக்கு வந்துவிட்டு செல்வது வழக்கம். அதேபோல மே தின விடுமுறையை ஒட்டி நேற்று முன்தினம் இரவு தேவா புதுச்சேரி வந்திருந்தவர் தனது நண்பர்களான அதே பகுதியை சேர்ந்த ஆகாஷ், தமிழ் ஆகியோருடன் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மதுக்கடையில் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது தமிழ் மற்றும் தேவாவிற்கு இடையே மதுபான வகை மாற்றி குடிப்பது தொடர்பாக திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. இது கைகலப்பாக மாறியுள்ளது. இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் மோதலை விலக்கிவிட்ட நிலையில் அங்கிருந்து கிளம்பிய தேவா தனது நண்பரான ராகுல் மற்றும் சிலருடன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறத்தில் அமர்ந்து மீண்டும் மது அருந்து கொண்டிருந்துள்ளனர்.
அப்பொழுது தமிழ் ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் ஆதி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தேவா இருக்கும் இடத்திற்கு தடி மற்றும் கட்டைகளை எடுத்து வந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தேவா மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். ஆனால் தேவாவை சுற்றி வளைத்த தமிழ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொடூரமாக அடித்துள்ளனர். இதில் ரத்த காயங்களுடன் தேவா மயக்கமடைந்து சரிந்ததும் அக்கும்பல் பைக்கில் தப்பிச் சென்று விட்டது. இதைத் தொடர்ந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய தேவாவை அவரது நண்பர் ராகுல் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தேவாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதின் பேரில் மருத்துவமனைக்கு வந்த போலீசார் தேவாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் ராகுல் அளித்த புகாரின் பேரில் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகிய 3 பேரையும் செஞ்சி அருகே கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்து பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கோலாகலமாக தொடங்கிய குழந்தைகள் அறிவியல் திருவிழா 2026. புதுச்சேரியில் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பிரம்மாண்டமான குழந்தைகள் அறிவியல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அறிவியல் இயக்கம், சமம் மகளிர் சுயசார்பு இயக்கம் மற்றும் உதவிக்கரங்கள் அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்தும் குழந்தைகள் அறிவியல் திருவிழா 2026 பெரிய காட்டுப்பாளையத்தில் உள்ள ஏப்ரஸ் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. மறைந்த மக்கள் அறிவியல் அறிஞர் தாமஸ் பிரகாசம் நினைவாக நடத்தப்படும் இந்த விழாவில் அறிவியல் மக்களுக்கே, அறிவியல் தேசத்திற்கே என்ற முழக்கத்துடன் இந்த பிரம்மாண்டமான விழா நடைபெற்றது. இயற்கை, எளிய அறிவியல் பரிசோதனைகள், கணிதம், வானியல், நிகழ்கலை மட்டுமன்றி நவீன தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, புகைப்படம் எடுத்தல் மற்றும் ஓரிகாமி என 8 பிரத்யேக பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் சுமார் 240 குழந்தைகள், பங்கேற்பாளர்கள், 75 கருத்தாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். CSF 2026 அறிவியல் பயணம் என்ற தலைப்பில் பச்சையம்மாள் ஒருங்கிணைப்பில் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கற்று வருகின்றனர். விழாவிற்கான இடம், உணவு மற்றும் அலங்கார ஏற்பாடுகளை பள்ளி நிறுவனர் ஆலிஸ் தாமஸ், இயக்குனர் மாறன் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆனந்த் சிறப்பாக செய்திருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பூர்ணாங்குப்பத்தில் கோடைக்கால இலவச சிலம்ப பயிற்சி முகாம் 30 நாட்கள் நடக்கிறது. பூர்ணாங்குப்பத்தில் கோடைக்கால இலவச சிலம்ப பயிற்சி முகாம் 30 நாட்கள் சிலம்ப ஆசான் கலைமாமணி பழனிவேல் தலைமையில் நடக்கிறது. புதுவை மாநிலம் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் மாமன்னன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் கடந்த 45 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதன் சார்பில் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்துவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டு கோடைக்கால இலவச பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளது. 24ஆம் ஆண்டு கோடைக்கால இலவச சிலம்ப பயிற்சி முகாம் 30 நாட்கள் நடக்கிறது. அதில் 5 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகள், சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதில் 16 வகையான அடிப்படை சுற்றுகள், சலாம் வரிசைகள், நாகம் 16, 4 வீடு எனும் தலைப்பில் சிலம்ப பயிற்சிகள், தனித்திறன் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிலம்ப பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. தற்பொழுது பள்ளிகளில் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் சிலம்ப பயிற்சி மூலம் உடல் ஆரோக்கியம், தனித்திறமை, மனவலிமை ஆகியவற்றை பலப்படுத்த முடியும். மேலும் அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதால் அழியாமல் தெரிந்து கொள்ள முடியும். இதனால் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழக தலைவர் கலைமாமணி பழனிவேல் தலைமையில் சிலம்ப பயிற்சி ஆசிரியர்கள் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். மேல வரணும். தலை வெட்டு, வேகம், தலை சுத்து, தலை சுத்து, கண்டிப்பா சுத்தணும். வேகமா தலை சுத்து, வேகமா இல்லையா கம்பள மேல வரிசை நேரா பார்க்கணும். பேச எல்லாரும் நேரா பார்க்கணும். எல்லாரும் நேரா பார்க்கணும். தாவேகா குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினரிடம் தாவேகா மனு.
நடைபெற்ற 5 மாநில தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் திருநள்ளாறு கருக்கங்குடி பகுதியைச் சேர்ந்த திமுக ஆதரவாளரும் தற்பொழுது நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு கட்சி பணி செய்தவருமான முஜ்மில் என்பவர் நேற்று இரவு தாவேகா குறித்து அக்கட்சிக்கு வாக்களித்த இஸ்லாமிய பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவை வெளியிட்ட முஜ்மல் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி திருநள்ளாறு காவல் நிலையம் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் உள்ள காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தாவேகாவினர் புகார் அளித்துள்ளனர். புகாரை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாளை மறுநாள் மாபெரும் போராட்டங்களை தாவேகா சார்பில் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் அடுத்த டோல்கேட் கிராமம் சோழன் வீதியை சேர்ந்தவர் மலையாளத்தான். இவர் கடந்த 18ஆம் தேதி அதே கிராமத்தில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். மோட்டார் சைக்கிளின் ஆலயத்தின் முன்பு நிறுத்திவிட்டு உள்ளே சென்று பூஜைக்கான பணிகளை செய்து கொண்டிருந்தார். அதனை முடித்துவிட்டு மீண்டும் வந்து பார்க்கையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்தும் எவ்வித பதிலும் கிடைக்காததால் அரியாங்குப்பம் போலீசில் ஏப்ரல் 22ஆம் தேதி மலையாளத்தான் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காணாமல் போன மோட்டார் சைக்கிள் மதிப்பு சுமார் 70,000 ரூபாய் இருக்கக்கூடும் என தெரிய வருகிறது. இந்நிலையில் அரியாங்குப்பம் போலீசார் நோனாங்குப்பம் படகு குழாம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பாகூர் அருகே குருவினத்தம் மாஞ்சாலை ரோடு பகுதியை சேர்ந்தவர் பெயிண்டர் அன்பு என தெரிய வந்தது. அவர் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் அரியாங்குப்பம் அருகே உள்ள அம்மன் கோவிலில் திருடியதை ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அன்பு மீது வழக்கு பதிவு செய்து மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நாளை வாக்கு எண்ணிக்கை மதியம் 2 மணிக்கு முடிவு தெரிந்துவிடும். புதுச்சேரியில் 9 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். மது போதையில் தகராறு, நண்பரை அடித்து கொன்ற குடி, நண்பர்கள் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.